சரி, இனி அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்போ அந்த பியானோவை பார்க்குறப்ப நீங்கள் அந்த பியானோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த என்னை தெரியுமா பாட்டில், இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரெகுலராக அப்படியே போகும். அந்த ரெகுலர் இந்த மாதிரி டேங்கோவில் போகும், ரெகுலராக சென்று கொண்டிருக்கும். அந்த ஒரு பீஸ் ரெகுலர் டியூன்லேயும் போயிட்டுருக்கும், அது ஒருங்கிணைப்பும் கொடுத்துருக்காரு மன்னர். இப்போ இன்னொரு பாட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த மாடுலேஷன், அந்த பின்னாடி இருக்கிற அந்த பியானோட மாடுலேஷன் முதல்ல அப்படி அழகாக கொண்டு வர்றப்பே வந்து அதை வந்து நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பாட்டை மாற்றுவார். அப்புறம் திருப்பி வருவார், அப்புறம் திருப்பி அந்த பியானோவை திருப்பி கொண்டு வருவார். இந்த மாதிரி ஒரு வித்தைகள்லாம் செய்வார் மன்னர். இதுக்கு ஒரு பியானோவை இந்த ஒரு மாதிரி வேறு இதை மாதிரி வாசிக்கிறது, அதை கொண்டு ஒரு தடவிகின்ற மாதிரி சர் என்று தடவுவது. எப்படி வந்து இந்த ப்ரஷ் ட்ரம்ஸில் வந்து ப்ரஷ்ஷை தடவாங்களோ, அது வந்து இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். ப்ரஷ் ட்ரம்ஸை பற்றி ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். அதை வேணால் அது ஒரு அதுக்கென்றே ஒரு நான் வைத்திருக்கிறேன் ஒரு இரவின் மடியில். அதே மாதிரி பியானோவிலும் அது ப்ரஷ் பண்ணுற மாதிரி பண்ணுவார். இதுக்கு பேர் வேம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரஷ்ஷிங், அந்த வேம்பிங் வந்து மன்னருக்கே உண்டான கலை. ஏன்னா பியானோவில் அவர் வித்தகர் அல்லவா, அவர் வேறு என்ன சொல்கிறது. அதனால் அவர் வித்தகத்தில் நிறையா பண்ணியிருக்கார். இந்த பியானோ வேம்பிங்கிறது என்ன, ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேனே எப்படி வேம்பிங் பண்ணுறதுன்னு. பார்த்தீங்களா வேம்பிங்கை பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் அற்புதமாக இந்த வேம்பிங் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி மன்னர் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்? இப்போ முதல்ல ஒரு பாட்டை பார்ப்போம். இதில் வேம்பிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த பாட்டில். இந்த ஆரம்பமே வந்து உங்களுக்கு இது 2 பாட்டு போட போகிறேன் வேம்பிங்கில். டேங்கோ கம்பைன்டு வித் பியானோ வேம்பிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, நான் ஒன்றும் இப்போ சொல்லப்போனால் அதுலேயே கொஞ்சம் தமிழோட இதுவும் வரும், இன்ஃப்ளூயன்ஸையும் வரும், அந்த நம்ம இந்திய மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸும் வரும். ஸோ டேங்கோ வித் வேம்பிங் ப்ளஸ் இந்திய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தபலாவோட மியூசிக்கும் வரும் இந்த பாட்டில். ஸோ பாப்மா எப்படி இருக்குன்னு இப்படி வரும். அந்த வயலின் பீஸு தான் உங்களுக்கு இந்த கிட்டார் பீஸு, இது எல்லாம் டேங்கோவோடது. காற்று வந்தால் தலை சாயும், பின்னாடி இந்த பியானோ கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கு இதே மாதிரி. காற்று வந்தால் தலை சாயும், காதல் வந்தால் தலை சாயும், ஆற்றினிலே கரை புரளும், ஆசையிலே கரை புரளும், காதல் வந்தால் தலை சாயும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு கிட்டாரும் சரி, அந்த இருக்கிற பியானோ அப்படி ஒரு டேங்கோ மியூசிக்லேயே போய்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ திடீர்னு அப்பலாம் வந்து நம்மளோட கலாச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கில் வரணும். அதுக்கு இன்டர்லூட் எப்படி கொடுப்பாரு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு மன்னர். எப்படி இப்படி இப்போ மீண்டும் பியானோ, பின்னாடி ஒரு வயலின் பீஸை பாருங்க. இப்போ நம்மளோட ஸ்டைலுக்கு வரப்போகிறார். அந்த பின்னாடி ஒரு வயலின் பீஸை எல்லாரும் பார்த்தீர்களானால் ஒரு அருமையான டேங்கோ பாட்டு. இது ஒரு அற்புதமான பாட்டு. இதில் ஒன்று சொல்லணும், இதோட டைம் ஸ்கேல் வந்து டேங்கோ டேங்கோ டேங்கோ. ஏன்னா சில சமயம் இது கன்ஃபியூஸாக இருக்கும், இது வந்து ஒருவேளை வால்ஸாக இருக்குமோ அப்படின்னு.
ஏன்னா இது கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னா, அந்த அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த ப்ரஷ் ட்ரம்ஸ் இருக்குது பாருங்கள், வெரி மைன்யூட் ப்ரஷ் ட்ரம்ஸ் இங்கே வருது. அது எப்படி மெதுவாக போகுதோ அதனால கூட கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனால் இது ஒரு டேங்கோ. இப்போ இந்திய கலாச்சாரப்படி, அதாவது தமிழக கலாச்சாரத்தோட அந்த தபலாவோட எப்படி இருக்கும், இந்த இப்போ எப்படி போகும், எப்படி போகும். இப்ப மீண்டும் டேங்கோ. எப்படி? காற்று வந்தால் தலை சாயும், காதல் வந்தால் தலை சாயும். ஹம்மிங்கோட வரும். இப்ப இப்படியே இந்த பாட்டு போகும். அருமையான பாட்டு. காத்திருந்த கண்கள் இந்த படத்துல சாவித்ரி ஜெமினிகேசனோட படம், நடித்த படம், மன்னர் இசையமைத்த, கவியரசு ஒரு அற்புதமான வரி, ப்ளஸ் டேங்கோ, இந்திய கலாச்சாரப்படி மியூசிக் காம்பினேஷனோட ஒருங்கிணைப்பான பாடல். அடுத்த பாடல். நன்றி. காற்று வந்தால் தலை சாயும், காதல் வந்தால் தலை சாயும். காற்று வந்தால் தலை சாயும், காதல் வந்தால் தலை சாயும். ஆற்றினிலே கரை புரளும், ஆசையிலே கரை புரளும். தென்றல் ஆசை தொட்டு விளையாடும் கண்கள், ஒருவர் மட்டும் படிப்பதுதான் வேதம், இருவராக படிக்கச் சொல்லும் காதல். காற்று வந்தால் தலை சாயும், நாணம், காதல் வந்தால் தலை சாயும். நாணம். மேகம் திருமணத்துக்கு முன் மனதை மூடும் மோகம், மழை வரும் முன் வானை மூடும் மேகம் திருமணத்துக்கு முன் மனதை மூடும் மோகம். ஓடி வரும் நாடி வரும் உறவு கொண்டு தேடி வரும் உயிர் கலந்து சேர்ந்து விடும் மானும் பாடி வரும் பருவமுகம் பக்கம் வந்து நின்றவுடன் பாசத்தோடு சேர்ந்து கொள்வேன் நானும் நானும். நானும். காற்று வந்தால் தலை சாயும், நாணம், காதல் வந்தால் தலை சாயும். நாணம். அஞ்சு அஞ்சு நடந்து வரும், அச்சத்திலே சிவந்து விடும். அஞ்சு அஞ்சு நடந்து வரும், அச்சத்திலே சிவந்து விடும். கொஞ்சி வரும்
பருவத்திலே முன்னிருந்தால் தோற்றுவிடும் உள்ளம் துள்ளும் காற்று வந்தால் தலை சாயும் நாணல் காதல் வந்தால் தலை சாயும் நாணம் ஆஹா